சென்னையில் மழை விட்டு ஒரு வாரத்திற்கு மேலான நிலையிலும் சில பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து தேங்குவதால் மக்களின் அவதி தொடர்கிறது. ஐயப்பன் தாங்கல் பகுதியின் சில இடங்களில் உள்ள நிலவரத்தை பதிவு செய்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னை நகரம் மழை வெள்ளத்திலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் மழைநீர் வடியாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஐயப்பன்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு இன்னமும் மழைநீர் வடியாமல் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஐயப்பன்தாங்கல் இருக்கக்கூடிய நடேசன் நகர், அம்பேத்கர் தெரு, அம்மன் கோயில் தெரு இது போன்ற பகுதிகளில் இன்னமும் மழைநீர் வடியாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பேத்கர் தெரு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்திருப்பதால் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு மிகுந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இதே போன்றுதான் கழிவுநீருடன் மழைநீர் கலந்திருப்பதால் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையும் வீட்டிற்கு உள்ளே இருக்க முடியாத நிலைமை இருப்பதாக அவர் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் கருதுகிறார்கள். தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இந்த இடத்தில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. கொசு மருந்து அடிப்பது, ப்ளீச்சிங் பவுடர் அடிப்பது போன்ற பணிகள் எதுவும் முறையாக மேற்கொள்ளவில்லை என்று அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை பொதுமக்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த பகுதியில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த பகுதியில் அதிகாரிகள் யாரும் இந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த மழை வெள்ளத்தில் ஏற்கனவே வீடுகளுக்குள்ளே மழைநீர் ஒரு பெரும் பாதிப்பை அவர்கள் சந்தித்ததாக தெரிவிக்கின்றனர். எனவே தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளினுடைய நலனை கருத்தில் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய மழை நீருடன் கலந்திருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார நடவடிக்கைகள் குறிப்பாக எடுக்க வேண்டும். உடனடியாக ப்ளீச்சிங் பவுடர் அடிப்பது, கொசு மருந்து அடிப்பது போன்ற பணிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற மழைக்காலங்களில் இங்கு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் கூடுதலாக எடுக்க வேண்டும். இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை அதிகாரிகள் மிகுந்த கவனத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ராஜ்குமார்.